சம்பவம் உறுதி. சம்பவம் உறுதிங்க. நாளைக்கு சம்பவம் உறுதி. அண்ணன் வராரு, சம்பவம் பண்றாரு. இது எப்ப தெரியுமா? அதாவது எப்ப சொன்னாங்க? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் தேதி அறிவிக்கிட்டோங்க. சம்பவம் உறுதி அப்படின்னு சொன்னாங்களா? முந்தா நேத்து, அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் சம்பவம் பண்ண போறாரு அண்ணன். அதாவது அண்ணன் பண்ண போறாருன்றீங்க. இப்ப வரைக்கும் ஒன்னும் பண்ணலையடா. எனக்கு ஒன்னும் புரியலையே. அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது வேட்பாளர்கள் அறிவிப்பு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல அவர் ஃபேவரட்டான இடம். அதுதான் ரொம்ப பிடிக்கும். மைல்டா நல்லா ரிலாக்ஸா இருக்கும் அந்த இடம். அந்த இடம் தான் விஜய் லைக் பண்ணாப்புல. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து மகாபலிபுரம் வந்து அதே ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல்லே பாத்தீங்கன்னா 234 பேர் பிளஸ் வந்து சில தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு 1000 பேர் அவங்க வில்லறை வச்சு அந்த அவங்க அறிமுகப்படுத்தி, அதாவது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி போட்டோ செஷன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது இன்னைக்கு நடக்கும்னு பார்த்தா நடக்கல. அதாங்க நானும் தப்பு பண்ணிடுறேன். இவரெல்லாம் நம்பி நான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு தப்பா போச்சுங்க. அதுக்கு உங்ககிட்ட தயவு செய்து மன்னிப்பு கேட்க. ஏன்னா இவனுங்க இப்ப திருந்துவானுங்க, அப்போ திருந்துவானுங்க. ஒரு பேசிக் அறிவு இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிடையாது, உண்மையாவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து முன்கூட்டியே, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய ப்ரோக்ராம் வந்து 4 அன்னைக்கு வந்து தள்ளி போட்டுருக்காங்க. புரிதுங்களா? இவனுங்க பண்ண ஒரு ப்ரோக்ராம் அஜெண்டா பாருங்க, பக்கா பிளான்டுங்க, பக்கா பிளான் பண்றாங்க. அதாவது தாவேக்கா மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பிளான் பண்ணி நடத்துற மாதிரி உலகத்துல எவனுமே பண்ண முடியாது. அதுக்குள்ள வந்து நம்பர் 1 இவங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த தாவேக்காவினர். அது பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம கேண்டிடேட் அறிவிச்சுதான் நம்ம போயிட்டு எங்க போனோம், பிரச்சாரத்துக்கு போனோம் இல்லையா. சோ அதனால பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணானுங்க, பிரச்சாரம் தேதியா வயசு பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்குறது அது வாங்குறதுன்னு சொல்லி போய்க்கிறானுங்க. அதாவது ஒரு மண்டபத்தில் நடத்தினா இவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு, நம்ம வந்து சொல்லிக்கலாம், நம்ம புக் பண்ணி நம்ம நடத்த போறோம், அதனால வந்து இதெல்லாம் அவளை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இன்னைக்கு நடக்குதுல்ல 27 ஃபங்க்ஷனுக்கு நேத்து போயிட்டு பர்மிஷன் கேட்டுக்கிறானுங்க. சாயங்காலமா எப்படி சாயங்காலம் பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி நடத்துறேன்னு சொல்லிட்டு. அங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு ஒன்னியா இது வந்துட்டு என்ன பண்ணானுங்க, சரி நம்ம வந்து இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி அண்ணன் பிரச்சாரத்துக்காவது போயிட்டு பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் போயிட்டு பர்மிஷன் வாங்கிருக்காங்க. 2த்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு டைம் நடத்தலாம் பிளான் போட்டுக்கிறானுங்க. ஆனா போனா அந்த பிரச்சாரத்துக்கு சரி, இப்ப பிரச்சாரத்துக்கு வந்து கமிஷனரை பார்த்துட்டு லெட்டர் கொடுத்தனால பார்த்தோன்னா அது ஓகே சொல்லிட்டாங்க போல, முடிஞ்சா. இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். திமுக தான் வந்து இது பர்மிஷன் கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, இந்த தற்கூரி பசங்க வந்து சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க. அதாவது எங்க ஃபுல்லா சோசியல் மீடியால அண்ணன் சம்பவம் பண்ண போறான்னு பயந்துக்குன்னு இன்னுமே அண்ணன் வெளிவரணும்னு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. அதான் என்ன சொல்லலாம் புரியாது. ஏன் கன்றாவி நாய்களா, இது வந்து தப்பு வந்து கவர்மெண்ட் கிட்ட கிடையாது, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் எனக்கு வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ, ஒரு புரோட்டோகால் போட்டாங்களோ, அது முடிஞ்சு போச்சு. ஃபுல் கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து பர்மிஷன் வாங்கினா நீ அங்கதான் போய் பர்மிஷன் வாங்கணும். என்ன பண்ணிருக்கானுங்க அறிவு ஜீவிங்க, அப்படியேப்பா அப்படியே என்ன பண்றப்ப நட்டு எல்லாம் ஓடிட்டு பாருங்க. இவங்க போயிட்டு பர்மிஷன் வாங்குறாங்களா, எங்க போய் வாங்குறாங்க பார்த்து எலெக்ஷன் கமிஷனர் போயிட்டானுங்க. போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துக்கிறானுங்க. எலெக்ஷன் கமிஷனர் போயிட்டு, சார் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலான் இருக்கோம் சார், இந்த ஹோட்டல் சார் இந்த மாதிரி நடத்தலான் இருக்கோம், அது எப்படி சார் நடத்துறது, லெட்டர் எழுதி கொடுக்குமா சார் கேட்டீங்க. லெட்டரா ஏங்க எப்போ நடத்த போறீங்க? நாளைக்கு இன்னைக்கு வந்து கொடுக்குறீங்க. ஏங்க இது வந்து லெட்டர்லாம் நீங்க கொடுக்க கூடாதுங்க. அப்பதான் சொல்றாங்களா லெட்டர்லாம் கொடுக்க கூடாது, போயிட்டு ஆப் மூலியமா பண்ணுவோம். ஆப்பா எனக்கு தெரியாது பாத்துங்க. ஒரு ஆப்ல பதிவு பண்ணி பர்மிஷன் வாங்குறன்ற ஒரு பேசிக் அறிவு கூட தெரியாத இந்த கன்றாவிங்க அங்க போயிட்டு மாட்டி அசிங்கப்பட்டு வந்துட்டு நைஸா வந்து ஏதோ பில்டப் கொடுத்துட்டு அவங்க விர்ச்சுவல் அரெஸ்ட்ல திமுக தான் காரணம் போட்டு விடுறான்னு சொல்லிட்டு போட விட்டுருக்கானுங்க முட்டா பசங்க. டேய் நான் சொல்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுவிதான்ற ஒரு ஆப்புக்குள்ள போகணும். அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப். அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு இது போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரு இப்போ கேண்டிடேட் அப்ளை பண்ண கேண்டிடேட், பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ், அந்த பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர் வந்து இது அப்ளை பண்ணும், அவர் மூலியமா பண்ணுச்சா இது பண்ணணும். அப்ப கேண்டிடேட் ரெப்ரஸன்டேட்டிவ், கேண்டிடேட்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் எப்பவுமே இருப்பாங்க, அவங்க பண்ணாலும் பண்ணலாம். அப்புறம் வந்து எலெக்ஷன் ஏஜென்ட் இது தனி. ஸோ இதுதான் வந்து பண்ணணும். அப்ப நீங்க கேண்டிடேட்டுக்கு நீங்க பண்றீங்களா இல்ல பார்ட்டி வைஸ் நீங்க பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க போகணும். அதுல இருந்து தெளிவா டீடைல்ஸ் கேட்பாங்க, என்ன பேரு, எங்க போறீங்க,
என்னென்னலாம் ஏது டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிகழ்ச்சி நடத்த போறீங்க, எத்தனை பேர் கலந்துக்க போறீங்க, டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லெட்டர் எழுதி அதை அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து ஆர்ஓ வந்து அப்ரூவ் பண்ணுவாரு. இப்ப நீங்க ரோடு வைஸ் பிரச்சாரம் நடத்துறீங்க இல்ல வேற எங்கன்னா போய் நடத்துறீங்கனாலும் பாத்தீங்கன்னா அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் அதுலயே கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆர்ஓ கிட்ட போவோம், அப்புறம் போலீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சார் எங்க நடத்த போறீங்க, என்ன டீடைல்ஸ், எங்க கரெக்டான இடம் சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா சில இடத்துல தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க போலீஸ். ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷலிஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு இடம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்கதான் நடத்த கொடுவாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல தான் நீங்க நடத்தணும். ஸோ அங்கதான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ போலீஸ் கேன்சல் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஆர்ஓ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு. ஸோ இதனால வந்து கரெக்டா பார்த்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றது. இவங்க 48 ஹவர்ஸ் கொடுக்க சொன்னா போயிட்டு நேத்து போய் கொடுத்துக்கிறாங்க. இது என்ன சொல்றது பாருங்க. இப்ப பாருங்க, அந்த ஆப்ல உள்ள போனீங்கன்னா நீங்க வந்து பாஸ்வேர்டு கரெக்டா போடணும். பாஸ்வேர்டு கரெக்டா போடணும்னா பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் அப்பர் கேஸ் அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்றல அதெல்லாம் கரெக்டா போட்டா அது உள்ள போகும், இல்ல போகாது, கஷ்டமா இருக்கும். சோ வந்து இது உங்களுக்கு கஷ்டப்பட்டு இதுக்குதான் திமுக காரணம் சொல்லக்கூடாது. நான் இப்பவே சொல்லிடுறேன், அந்த ஆப்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. படிச்சவங்களை வச்சு தயவுசெய்து வந்து அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணுங்க. ஏன்னா பல விஷயங்கள் கேட்கும். அந்த கேப்சா கரெக்டா டைப் பண்ணணும், அந்த லோவர் கேஸ் அப்பர் கேஸ் கரெக்டா போடணும், அந்த கே கேபிட்டலோ இல்ல எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலோ எதனா ஒரு லெட்டர் நீங்க போட்டாகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அட்டு அதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க போடணும், ஒன்னு யூஸ் பண்ணணும். ஸோ அது தெளிவா போட்டிருப்பாங்க டீடைல்ஸ், அதை பார்த்து ஃபில்அப் பண்ணி அதுக்குள்ள மட்டும்தான் வந்து நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ண முடியாது. தவிர வேற லெட்டர் மூலியமாவோ எது மூலியமோ கொடுக்கவே முடியாது. இது ரோட் ஷோவா இருந்தாலும் சரி இல்ல வந்து மேடை போட்டு பிரச்சாரம் பண்றதுனாலும் சரி அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பர்மிஷன் கொடுப்பாங்க. நீங்க வந்து 1000 பேர் சொல்லிட்டு 2000 பேர் நிறுத்துறீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு உங்க மேல கேஸை போட்டு விடுவாங்க. அதனால உஷாரா இருங்க. இவனுக்கு பாத்தீங்களா, இவனுங்க எவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்கிறானுங்க. இந்த அலட்சியாலத்தால மட்டும்தான் பாத்தீங்கன்னா கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. எங்க அலட்சியம், டைம் கரெக்டா போகணும், அது கிடையாது. ஒரு போலீஸ்க்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுவானுங்களே எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் காரணம் சொல்லுவாங்க. இப்ப மாட்டிங்க பச்சையா உஷாரா என்ன பண்ணிட்டாரு, எலெக்ஷன் கமிஷனர் போய் பத்திரிகை கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பிரஸ் மீடியாலாம் என்ன பண்ணாங்க, சேர்ந்து போயிட்டு அந்த எலெக்ஷன் கமிஷனர் பேட்டி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஜய்க்கு என்ன அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு அவர் தெளிவா சொல்றாரு, சார் அவங்க வந்து லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுக்குறாங்க, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், அது கூட தெரியல, அதனால வந்து நான் திருப்பி கொடுத்து டேட் மாத்த சொல்லியிருக்கேன். அவங்க 29 பிக்ஸ் பண்ணி நுங்கம்பாக்கத்துல வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நாங்க அப்ரூவ் பண்றோம் அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரேலி போகிறோன்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்போ லைவாக தான் இருக்குது. நிறைய அப்ளை பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். சம் கேஸ் வந்து என்ஓசி காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பாக்கி அப்ளை பண்ண கொடுக்கறதில்ல, அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ரிஜெக்ஷனான காரணமும் சொல்லிடுறோம். அதாவது இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த நாள்லேருந்தே சுவிதா போர்ட்டல் அப் ஆயிடுச்சு. இந்த சுவிதா போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணணும். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அவங்க சப்போஸ் ஸ்டேஜ் ஏதாவது போட போகிறாங்க, பெரிய பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்கன்னா பிடபிள்யூடியுடைய சர்டிஃபிகேஷன் இருக்கணும். அவங்க செலக்ட் பண்ணுற பிளேஸ் வந்து டிராஃபிக் ஆங்கிளில் பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி போலீஸ் என்ஓசி வேணும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரேலி போகிறோன்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்போ லைவாக தான் இருக்குது. இப்போ அவர் வந்து பேட்டி மட்டும் கொடுக்காம என்ன சொல்லியிருப்பானுங்க, ஃபுல் பழி வந்து திமுக போட்டு திமுக மேல தான் காரணம் இருப்பானுங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாது, திமுகவே பாத்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு அவங்க பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும், எலெக்ஷன்ல எப்படி நிக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் ஏது, எப்படி பர்மிஷன் வாங்கணும்னு தெரியும். இதுங்க தற்கூறிங்க. இப்பதான் வந்துக்குது, இப்பதான் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இல்ல ஆப்புக்குள்ள போயிட்டு அப்லோட் பண்றதுக்கு தெரியாது. இது வந்து சிஎம் ஆக போதான். என்ன அறிவுடா எப்பா சாமி, ஒண்ணுல உங்களுக்கு பர்மிஷன் அங்கங்க போட போறீங்களா, தயவு செய்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு பர்மிஷன் அப்லோட் பண்ணி தரேன். அப்புறம் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா தைரியமா வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க போய் ஆகணும். கஷ்டப்படுறீங்க, இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சாரம் ஒன்றும் பண்ணல. இப்ப நாளைக்கும் போய் எதனா கதை சொல்லி கேன்சல் பண்ற போறீங்க. எல்லாம் பர்மிஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு சொன்னபடியே பார்த்தோன்னா கரெக்ட் டைமுக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வாங்க. ஆனா உச்சி வெயில்ல நீங்க வைக்கிறீங்க பாடுறா டே, உச்சி வெயில், அதாவது 10 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கெல்லாம் முடிச்சிடணுமா சார், வீட்டுக்கு 6 மணிக்கெல்லாம் போனா ஆட்டோ ஓடாதுல. அதுக்கு முன்னாடி 10 to 4 தான் வெளியே வர முடியாத அளவுக்கு வெயில் அடிக்கும். அப்ப எத்தனை குழந்தைங்க தூக்கி வர போறாங்க. நாளைக்கு நடக்க போற சம்பவத்தை கேட்டாலே அப்பா எனக்கு முடியவே இல்லைங்க, அந்த அளவுக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு உண்மையாவே. இத்தனை காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் சொன்ன பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சொல்லியிருப்பாங்க விஷயங்கள். அதாவது பாத்தீங்கன்னா இதை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாது. இப்ப கேட்கணும், கேட்கலன்னா கேஸை போட்டு ஓரளவுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் ஃபைன் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க.
சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், உஷாரா இருங்கடா. இதெல்லாம் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பழி தூக்கிப்பட்டு டிஎம்கே மேல, அப்படிலாம் இங்க போட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லி ஸ்ட்ரிக்டா வந்து பாத்துட்டு இருக்காங்க. போய் மாட்டி கீட்டிக்கு போறங்க. அதே போல மக்களே நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, இந்த அலட்சியத்தால மட்டும்தான் வந்து இத்தனை காலமா பாத்தீங்கன்னா பர்மிஷன் தடைப்பட்டு நடந்துட்டு இருக்கு. இவனுங்க ஒரு சேலமோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்க போனோம்னா பிரியார் பர்மிஷன், பிரியார் ஒரு நாளுக்கு முன்னாடி இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்குண்ட வேலைகளை நடத்தணும். என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ட காட்டணும். ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஃபார்மட்டே ஃபாலோ பண்ணாத இவனுங்க எல்லாம் வந்து வச்சு இவனை எப்படி எலெக்ஷன் நின்று இவனுக்கு எப்படி ஜெயிக்க போறானுங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு வந்து ஒரு மண்டை வந்து சூடாகுது. இவ பாருங்க, நான் வந்து இவ்வளவு தூரம் உட்காந்து ஒரு இன்ச்சு பை இன்ச்சு நான் சொல்லி கொடுக்குறேன், திருப்பி வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு திமுக மேல பழி போடுவாங்க. இதான் உண்மை நடக்க போகுது. இப்போ இவனுக்கு பிஸியா இருப்பானுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடியோல எல்லாம் பேசியிருப்போம். பிஸியா இருக்கானுங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பெண்களை வந்து யாரோ ரிப்போர்ட்டர் வந்து தப்பா பேசிட்டாராம். இவர் வந்து பொங்கிட்டு போய் நேற்று கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்திருக்காரு. நல்லா அருமை சார், யார் வேணா கொடுக்கலாம், ஆனா உங்க பார்ட்டில இருந்து கொடுக்கவே கூடாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. அதை நீங்க முதல்ல நீங்க பாத்துக்கணும். எதுக்கு, அதாவது கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? அவரு வந்து அவர் என்ன பேசிருக்காரு, இந்த மாதிரி பேசுனதை வச்சு அவர் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி வந்து விஜய் வந்து கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே, அதான் சொல்லியிருக்காரு. உடனே பொங்குறீங்க, அப்படியே பொங்குறீங்க. மிஸ்டர் விஜய் ஒண்ணும் இல்ல, உங்க பொண்டாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, உங்க ஒய்ஃப் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது, உங்க ஒய்ஃபை பச்சை கட்டிக்கிறானுங்க. போயிட்டு உங்க கட்சிக்காரங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னா சம்பவம் பாருங்க. இப்ப இந்த ரிப்போர்ட்டர் பேசுனதுக்கு விஜய் போயிட்டு கொடுத்துட்டு இப்ப அரசியல் ஆதாயம் தேடுறாரு பாத்தீங்களா. அன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, ஓடி வருவேன் மிஸ்டர் விஜய். அங்க ஓடுறதை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி உங்க மனைவிய பச்சை கட்டிக்கிறானுங்க. எதுக்கு, உங்க மேல வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து உங்க மனைவியை ஆபாசமா பேசினானுங்க இவனுங்க. அந்த டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்களாலதான் சமூக வலைத்தளத்துல பெண்கள் வரத்துக்கு பயந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க போய் கொடுத்துட்டீங்க, இப்போ உங்க கட்சியால பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் லைன்ல நிக்கிறாங்களாங்க. ஏன்னா லைன்ல நிக்கிறாங்க, டோக்கன் சிஸ்டம் போட்டு லைன்ல நிக்கிறாங்களாம். அங்க இருந்து இவ்வளவு தூரம் நிக்கிறாங்க லைன்ல. போங்க, என்ன ஆக போகுது ஏதாவது போகுது தெரியல. நீங்க தேவையில்லாம வந்து இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு பிளான் போட்டீங்க, ஆனா அவங்கள வந்து கிளீனா முடிச்சுட்டாங்க. மிஸ்டர் விஜய் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதாவது மத்தவங்களை பழி மேல பழி சுமத்தி வந்து அரசியல்ல ஜெயிக்கணும்ன்ற வந்து விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க. உங்களை விட ஜாம்போ நிறைய பேர் இருக்கான். புரியுது, நேர்மையான அரசியல் பண்ணுங்க. மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி பர்மிஷன் வாங்குறது, என்ன பண்ணா வந்து போலீஸ் அனுமதி கொடுப்பாங்க, எப்படி வந்து பிரச்சனையே இல்லாம எப்படி டேக்கிள் பண்றது, எப்படி பார்த்தீங்கன்னா பொது வெளியில என்ன பேசுறது, ஒரு கட்சியே விமர்சிக்காம நீ வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி பேசுறது, அங்க போயிட்டு உள்ள பூந்து பார்த்தா கலவரத்தை தூண்டும் வகையில பேசுறது, இந்த மாதிரி பேசலாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உங்க மேலே ஃபைல் பண்ணணும். நீங்களே அதெல்லாம் அவங்கள வர்த்து இல்ல, எப்படி உங்க வைஃப் சொன்னீங்க பாருங்க மேடையில, பொது மேடையில, அதெல்லாம் ஒரு பெண்ணையே வந்து வர்த்து இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா முதல்ல உங்க மேலதான் ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். நீங்க தான் ஆபாசவாதி, மனசாட்சியில மிருகம். நீங்களாம் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு பெண்ணை வந்து கார் ஊட்டி ஏத்துனவர் நீங்க, உங்க கட்சிக்கார, நீங்களா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஷயம். இப்படி எல்லாம் வந்தாதான் நம்ம வர முடியும். இப்ப பாருங்க, நிறைய வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, அட நம்ம அண்ணன் வேலைக்கு மாட்டாரு, நம்ம அண்ணன் பக்கா சோம்பேறி, இது வெளியே வராது, நம்மள உள்ள தள்ளிடும்னு சொல்லிட்டு அவன் வாய ஜாஷ் எல்லாத்தையும் மூடிக்கின்னு சும்மா உட்காந்துக்கிறான். உண்மை, அவன் சொல்லிட்டான், எப்பா இவர் மேல நம்பிக்கை இல்லை, உள்ள வந்து வெளியே வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி இல்ல, அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உசாரா என்ன பண்ணான், அவரால் வந்து இப்ப டிஎம்கே ஆட்சி திருப்பி மீண்டும் வரப்போது கன்ஃபார்ம், நம்மள சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அத்தனை பேரும் போயிட்டு உள்ள போனுங்கண்ணா. சோசியல் மீடியா ஆப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பண்ணிட்டான், ரிமூவ் பண்ணிட்டான் போன்ல இருந்து. இதுதான் வந்து இருக்கு பாருங்க. ஒரு கட்சியால ஒரு அரசியல் என்ற ஒரு சாக்கடையா மாறிச்சுங்க இந்த கட்சியால. எத்தனை பேர் உயிர் போயிருக்கு, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதாவது இவர் மனசுல எப்படி நினைச்சு வந்தாருன்னா, எனக்கு ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க, சோ வந்து ஒன்னாவது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெத்தாஜிக், எப்படி அந்த லெத்தாஜிக்கு தான் இவரை வந்து இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்துக்குது. இத்தனை பேர் செத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்ப வரைக்கும்
அந்த வீட்டுல ஒரு போனை பண்ணி பேசுறதுக்கு துப்பு இல்ல. ஆனா நேத்து போனீங்க பாரு ஸ்டண்ட், செம்ம ஸ்டண்ட் சார் விஜய் சார். வர மாதிரி நீங்க, நான் என்னத்த சொல்றது, ஒழுங்கா போங்க அந்த ஆப்ப சுவிதா அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அதுல போயிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, மீண்டும் சொல்றேன். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி போட்டாதான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா கரெக்டா அப்லோட் பண்ண லெட்டரு அப்லோட் ஆகணும்னாலும் தர மாட்டாங்க. அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதனால கரெக்டா பார்த்து வந்து அதே நியூஸா அண்மையில் தாவேக்காவிலிருந்து விலகிய ரஞ்சனா வழக்கு பதிவு விஜய் மீது. பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன், கரெக்டா சொல்லி வாய மூடல, கரெக்டா நியூஸ் வருது பாருங்க. இதுதான், அதாவது பாருங்க, இவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே இப்ப லைன்ல வந்து பாருங்க, அது முன்கூட்டியே வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கட்சியை விட்டு விலகி அந்த விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு பாத்தீங்களா, அவங்க ஒய்ஃபை பத்தி, அதெல்லாம் அவ்வளவு வருத்தம் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதுக்காக அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக என்ன இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கட்சியை விட்டு விலகி திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க. கட்சியை விட்டு விலகுனாங்க, அதாவது திமுக சேரல, விலகுன உடனே இது விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசின உடனே என்ன பண்ணாங்க, அவங்க குடும்பத்தையும் இழுத்து அசிங்கமா ஆபாசமா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பத்தி எல்லாம் இழுத்து கொடுத்துருக்காங்க போல. அவங்க போயிட்டு இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க. நான் சொல்லல, இது பெரிய விஷயமா நடக்க போகுது. அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரெடியா இருங்க. உங்க மேல வந்து ஏகப்பட்ட பெண்கள் வந்து கன்ஃபார்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. தயவு செய்து போய் ஓடி ஒழிச்சுக்கோங்க. நான் மீண்டும் சொல்றேன், எல்லா அக்கௌண்ட்டும் டிஸ்மேண்டில் பண்றேங்க. அது இருக்கவே கூடாது. ஏன்னா உங்க அண்ணன் பண்ண வேலை எங்க போய் முடிய போகுதுன்னு போய் பாரு. அதாவது பெண்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர் தான் விஜய். புரியுதுங்களா? விஜய் அவர் வந்து இப்ப வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக, ஒரு நாடகத்துக்காக ஒரு ஸ்டண்ட் கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற தாவேக்காவோட பெண் நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பின்னானா பண்றாங்க. அது போயிட்டு அங்க போயிட்டு நிக்கிறதான். அதாவது போயிட்டு என்ன பண்றாங்களா, இவங்க எல்லாம் போயிட்டு கமிஷன் ஆபீஸ்ல நின்ட்டாங்களாம். எப்படி இவங்களா போய் கமிஷன் ஆபீஸ்ல நின்ட்டாங்களாம். ஒருத்தர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுமா, இப்போ வந்து எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க. இது ஒரு ரீல்ஸ். நீங்க பாருங்க, இந்த ரீல்ஸ் பாருங்க. ரீல்ஸ் பைத்தியங்க பாருங்க, எதெல்லாம் கூட ரீல்ஸ் போடுறாங்க பாருங்க. என்ன இவருதான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு, இவரு பாதுகாப்பு கொடுக்குற அத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு மேலேயும் இப்போ நீங்க ஆபாசமா பேசின அத்தனை பெண்களும் லைன்ல நிக்க போறாங்க. இது உண்மை, நான் சும்மா சொல்றது உண்மை நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டு பைத்தியமான கேஸ், யாரு ரீல்ஸ் போட்டு பைத்தியமான கேஸ் ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுதான் வந்து இந்த காரைக்குடில ஒரு பிரபு பல் டாக்டர், அவர் என்ன பண்ணிடுறாப்புலன்னா, இந்த மாநகராட்சி வண்டி இருக்கு பாத்தீங்களா, ஒரு பர்மிஷன் இல்லாம கேட்டு அவர் வண்டி ஓட்டுற மாதிரி ரீல்ஸை போட்டு அங்க இருக்கிற 2 வேலை செய்யறவங்க தடுத்து, அங்க பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வேலை தடுத்து கொண்டு போய் ரீல்ஸை போட்டுக்கிறாப்புல. அங்க இருக்கிற நகராட்சி மாநகராட்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. பாருங்க வீடியோ பாருங்க. இவங்க ரீல்ஸ் போடாம உனக்கு இருக்க முடியாதுங்க. இவங்க கட்சி ஃபுல்லா ரீல்ஸ் போட்டு உண்மையாலுமே பைத்தியமாயிட்டானுங்க.